உடல் அமைதி, பிராண அமைதி, just watch your breathing. மன அமைதி, just watch your thoughts. புத்தியின் அமைதி, just command your புத்தி. எதிர்காலத்தை பற்றியோ இன்றைய செயல்பாடுகளை பற்றியோ எதையும் சிந்திக்க வேண்டாம் புத்தியே என்று கட்டளையிடும்போது புத்தி அமைதியாகும். அடுத்து தியானத்திற்கு மனதை சரி செய்தல். ஃபர்ஸ்ட் ஆட்டிடியூட் அக்செப்டன்ஸ். இதை பற்றி தினமும் தியான காலத்தில் நினைக்க நினைக்க அது நம்முடைய சுபாவமாக ஆகும். எனவே தியானத்தில் இதற்குண்டான பயிற்சியை செய்கிறோம். நம்மை நாம் சிந்தித்து பார்க்கும் பொழுது எனது உடலில் எத்தனையோ நோய்கள் வருகிறது போகிறது என்பது உடலினுடைய ஒரு குறை. வயதாகிறது. இதைப்போல் இந்திரியங்களில் எத்தனையோ குறைபாடுகள் வருகிறது போகிறது, சிலது நிலைத்து இருந்தும் விடுகிறது. அதேபோல் மனதில் விருப்பு வெறுப்பு கோபம் இதைப்போல் எத்தனையோ குறைகள் மனதில் இருக்கிறது. புத்தியில் எதை ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறோமோ அது ஞாபகத்தில் இருப்பதில்லை. எதை மறந்துவிட வேண்டும் என்று நினைக்கிறோமோ அதை என்னால் மறக்கவும் முடிவதில்லை. இப்படி புத்தியிலும் குறைபாடு. சிந்தித்து பார்த்தோமே ஆனால் இத்தனை குறைகளையும் ஏற்றுக்கொண்டு அழகாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என்னை நான் இத்தனை குறைகளுடன் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். அதை எப்படி ஏற்றுக்கொண்டு வாழ பழகிவிட்டேனோ அதேபோல் என்னை சுற்றி இருக்கிற குடும்ப உறுப்பினர்கள், உறவுகள், நண்பர்கள் இவர்களிடமும் நம் மனம் குறையை காணும் பொழுது அதற்கு காரணம் கண்டுபிடிக்க முயலாமல்
அதை மாற்றவும் முயற்சி செய்யாமல் அவர்களை அந்த குணத்துடன் அப்படியே ஏற்றுக்கொள்ளுதல், அக்செப்டன்ஸ். இதற்கு ஏன் நம்மளால முடியலன்னு பார்த்தா, நம்மிடம் ஒரு இக்னோரன்ஸ், அதற்கு ஒரு அறிவு வேண்டும். என்னவென்றால், ஒவ்வொருவரும் அவரவருடைய மனதினுடைய பிரிடாமினன்ஸ், சத்துவ குணம் சில நேரங்களில் இருக்கும், ரஜோகுணம் சில நேரங்களில் இருக்கும், தமோகுணம் சில நேரங்களில் இருக்கும். இவ்வாறு 3 குணங்களும் ஒரு நாளில் மாறி மாறி வந்து கொண்டிருக்கும், நமக்கும் சரி அவர்களுக்கும் சரி. நாம் சத்தோகுணத்தில் ஒன்று கூறியதை ரஜோகுணத்தில் இருக்கும்போது நமக்கு நாமே கான்ட்ரடிக்ட் பண்ணிக்கிறோம். அதே போலதான் மற்றவர்களும் சத்தோகுணத்தில் இருக்கும்போது ஒன்றை கூறியிருக்கலாம், ரஜோகுணத்திற்கு போகும்போது அவர்களே மாறி பேசலாம், தமோகுணத்திற்கு வரும்போது வேறு மாறி அவர்கள் நடந்து கொள்ளலாம். இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டியது ஒன்றே ஒன்று, அவரவர் நடத்தைக்கு அவரவர் முழு காரணம் ஏற்பதில்லை. அவர்கள் இயலாமையில் இருக்கிறார்கள், குணத்திற்கு அடிமையாக இருக்கிறார்கள், இருக்கிறேன். இதை ஆழமாக மீண்டும் மீண்டும் சிந்திக்கும் பொழுது, மற்றவருடைய இயலாமையை சிந்தித்து அந்த அறிவுடன் சிந்தித்து பழகினோம் என்றால், அப்பொழுதுதான் அவர்களை அப்படியே நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியும். அவர்களை ஏற்றுக்கொள்வது என்பது அவர்களை அவர்களாக இருக்க விடுவது. தவறு நடக்கும் பொழுது சொல்லலாம், ஆனால் அதை ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதற்கும் காரணம் அவர்களுடைய மனதின் செயல்பாடு, குணத்தின் செயல்பாடு. நாம் சொல்லிவிட்டோம் என்பதற்காக அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. அவர்கள் விரும்பினாலும், இதை நாம் ஏற்றுக்கொள்ளலாம் என்று ஒரு புத்தி கூறினாலும், அவர்களுடைய மனதின் கட்டுப்பாட்டில் அவர்கள் இழுத்துச் செல்லப்படுவதால் அவர்களால் நம் பேச்சை கேட்க முடிவதில்லை. மீண்டும் மீண்டும் நாம் கூறும்போது அவர்களுக்கு ஒரு குற்ற உணர்வு வருவது என்பது தவிர்க்க முடியாததாகி விடுகிறது. அதுதான் அவர்களுடைய கோபத்திற்கு காரணம். தன்னுடைய இயலாமையை நானும் ஏற்றுக்கொள்வதில்லை, மற்றவர்களும் இயலாமையில் இருக்கிறேன் என்பதை ஏற்றுக்கொள்ள அகங்காரம் அவர்களை விடாது. இந்த மனோநிலையை, என்னுடைய மனநிலை மற்றவருடைய மனநிலை எவ்வாறு செயல்படுகிறது, மனம் எவ்வாறு செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை நாம் அறிந்தால் மட்டும் போதாது, மீண்டும் மீண்டும் தியான காலத்தில் அதை சிந்தித்து பழகினோம் என்றால் மனம் அமைதியை அடையும். அப்பொழுதுதான் அந்த மனம் தியானத்திற்கு ரெடியாகும். அதற்காகத்தான் தியானத்தில் இதை நாம் சிந்திக்கிறோம். எதை பண்றன்னு தெரியணும், ஏன் பண்றன்னு தெரியணும், அதனுடைய பலன் என்னன்னு தெரியும். இரண்டு நிமிடங்கள் இதை சிந்தித்து அமர்ந்திருக்கவும்.
சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். இத்துடன் இந்த தியான பேச்சு நிறைவு செய்து கொள்ளலாம். கைகளை நன்கு உரசி கண்களில் வைத்து கண்களை மெதுவாக திறக்கவும்.